அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிற பொது பலனாக பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க. பொதுவாக கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்க, குறிப்பாக கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த செப்டம்பர் மாதங்கிறத பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்குறோங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு. அது சம்மந்தமாக வீடியோவிலே நிறைய சொல்லியிருக்கேன். அதனால் நேரம் கருதி இங்கே விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 மேஜரான கிரகங்கள், அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இது எல்லாமே மாத கிரகங்கள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. மொத்தம் 8 ராசியில் இந்த 4 கிரகங்களும் கோச்சாரத்தில் மூவ் ஆகிறாங்க. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது கெட்டது ஏற்ற இறக்கங்கள் அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் விளக்கம். இப்போ கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் லக்ன அதிபதி யார்? உங்களை பொறுத்த வரைக்கும் புத பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு 15ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறமா அவர் லக்னத்துக்கு வர்றார். ஏற்கனவே உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனும் அங்கே வந்துடுவார். எல்லாருமே 12ஆம் இடத்துல இருப்பாங்க. 12ஆம் இடம் அப்படின்னாலே முதல்ல நல்ல விஷயத்தை பேசுகிறதாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது முதலீடு. அது இல்லாமல் வேறு விஷயம் பேசுகிறதாக இருந்தால் விரயம், நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள். இதுதான் இந்த மாதத்தில் பிரதானமாக இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு கையில் பொருளாதாரம் நல்லா இருக்குது, பண வசதி இருக்குது, ஃபினான்சியலாக பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க சந்தர்ப்பம் இருந்தால் இந்த மாதம் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். இது ரொம்ப நல்லது. ஒருவேளை அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களில் தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதையே நீங்கள் சுபமாக மாற்றணும் அப்படின்னா, திருமணமான மேரேஜ் ஆனவங்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு இந்த மாதம் செலவு பண்ணுங்க. இல்லை அப்படிங்கிறவங்க அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுக்கு செலவு பண்ணுங்கள். மற்ற செலவினங்கள் உங்களுக்கு தவிர்க்கப்படும். ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா தாராளமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன், பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதம் நீங்கள் அதை பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. அது மட்டுமல்ல, நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்கேன். க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். எப்போ வரும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை, தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நிதி நிலைமை பார்த்திங்கன்னா, குறிப்பாக 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வரக்கூடிய காலங்களில் வருமானங்கள் உங்களுக்கு கூடும். அதை காட்டும் செலவுகள் தான் இந்த மாதம் பெரிய லெவலில் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா, இந்த மாதத்தில் முதலே சொன்ன மாதிரி பாதி நன்மை பாதி தீமை அப்படி தான் இருக்குது. அதனால் முதல்ல நீங்கள் இந்த மாதம் எதை முதல்ல செய்யணும், உங்கள் லைஃப்பில் எதை ரெண்டாவது செய்யணும் அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆனால் மட்டுமே இந்த மாதம் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோக்கு முயற்சி பண்ணாலும் அதில் நிறைய போராட்டங்கள், அந்த வெற்றியை அடைகிறதுல கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இழக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் எல்லா விதமான இல்லாஸ் உறவுகள் விஷயத்திலே கவனமாக இருங்க. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. எதிர்பார்த்த ட்ராவல் அல்லது எதிர்பாராத ட்ராவல் இருந்தால் நிறைய செலவு பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் வெஹிக்கிளில் போகிறது, வண்டி வாகனங்களில் போகிறது, எலிவேட்டர்ஸில், எஸ்கலேட்டரில், லிஃப்ட்டில் போகிறது, எல்லாத்துலேயும் வாக்கிங்கில் போகிறது, எல்லாத்துலேயும் கவனம். இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறதுனால
யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, நான் முதலே சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட் பணம் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் கடன் வாங்கி கூட ஏதாவது வாங்குறதாக இருந்தால் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. ஏதாவது லேண்டு வாங்குறதுக்கு, பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, அல்லது வண்டி வாகனங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதத்தில் இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய விவசாயம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகசூலையோ அல்லது லாபத்தையோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய லெவலில் நான் உற்பத்தி சார்ந்த ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. பட் ப்ராஃபிட்டு நார்மலாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பிரதானமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய வேலைக்குரியவர் சனி பகவான், அவர் இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறது. நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய கரியரில், நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நல்ல போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. வெளியில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்குது. வெளியில் ஹைக்காக ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா அது கொஞ்சம் நார்மலாகவே இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் சுமார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு 6ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் அவர் உங்களுக்கு பெரிய லெவலில் வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கான ரெக்கக்னைஸை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கார். ஒரு பக்கம் சனி அந்த அளவுக்கு இல்லை, பட் இன்னொரு பக்கம் ராகு அந்த அளவுக்கு இருக்கார். இதிலிருந்து பார்க்குற போது உங்களுக்கு ஜாப் இல்லாமல் இல்லை, மெயினாக அதுதான் முக்கியம். வேலை, ஏதாவது ஒரு சர்வீஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆக வேலையை பற்றிய ஃபீலிங் இந்த மாதம் இல்லை, பட் அதில் திருப்தியற்ற ஒரு மனநிலை என்பது இருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. நல்ல லேபர்ஸ் எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, லவ் அஃபேர்ஸ் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், அது ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஆரம்பிங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் அதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பெருசாக வேண்டாம். எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே ஃபேவரபுளாக இந்த மாதம் இல்லை. ஆக ரொட்டீனு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் பரவாயில்லாமல் இருக்குது. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். முழு முதற் கடவுள் விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போங்க. அது இல்லாமல் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ, வேறவர் இருக்காரோ, இவங்களுடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.